விக்னேஸ்வரா மகா கணபதி என்ன காப்பாத்தணும். அண்ணன் உங்களை இந்த ஸ்டேஷன் வாசலுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். விக்னேஸ்வரா, என்னடா எல்லாரும் பொங்கலை சாப்பிட்ட மாதிரி மந்தமா நிக்கிறீங்க? எல்லா இசைவாதத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டே இருங்க. சார், யானை இறக்கிடலாமா? அதுக்கு முன் வாசல உடைக்கணும். அந்த பிரச்சனை வந்தா நீ பாத்துக்கிறியா? அங்க எவன் கை தட்டி சிரிக்கிறது நிறுத்து. இறங்குங்கடா. மண்ட மேல கொண்ட பத்தியா உனக்கு? இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்குயா. போ போ போ, போயிட்டே இரு. நேரா எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க. என்னடா ஸ்டேஷனுக்குள்ள கேஸ் வாங்குன மாதிரி போறீங்க? ஸ்பீடா போங்க. உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதீங்க சார். அங்க கோயில்ல கொடியேத்தி உற்சவம் கொண்டாட வேண்டியவங்கள இங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. நியாயமா சார்? ஏன் எனக்கு என்ன தலையெழுத்தா? இவங்களும் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். என்ன யா புரிஞ்சுதா? எங்க ஆளுங்க அழகா அமைதியா வான வேடிக்கையை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குமுளி கங்காதர ஆட்கள் வெடிய கொளுத்தி யானை மேல போட்டாங்க. அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யோ, பிரச்சனையை போர்வையா போட்டு தூங்குறோம் நாங்க. எங்களுக்கு தெரியும் எவன் துப்பாக்கி தொடுறது. யோ ஓனா மூஞ்சி, என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ரவீந்திரன். உன்னோட அப்படிதான் கூப்பிடுவோம் ஓனா மூஞ்சி. உன் கூட இதே தொல்லையா போச்சே, எதுக்கு என்ன கூப்பிட்ட அதை முதல்ல சொல்ல. அண்டபடி பணத்தை சேர்த்து வச்சு சொத்தா குமிச்சு வச்சிருக்கானே அந்த கும்படி பூண்டு கங்காதரன், அவனை இங்க வர சொல்லியா? அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்ன்ற. உள்ள போன் அடிச்சிட்டு இருக்கு, நீ தான் பேசணுமா? நீ தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா? இந்த ஓனாக்கு ஒரு நாள் சுருக்க போடணும். ஹலோ, நான் சொன்னையா? ஹலோ, நான் தான் கமலி குமளி கங்காதர. ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் இது வரைக்கும் என்னது கிழிச்சீங்க முடியா? ஹலோ, கோர்ட் எடுக்கணும். எதுக்கு? கோர்ட் கேஸ்னு பேசுறீங்களா? அதனால சொன்னேன். கோர்ட்டை நீ போட்டுக்க. குமாஸ்தா ரமணங்கிற பேர்ல இருந்து வக்கீல் ரமணங்கிற பேர் வர வரைக்கும் போடா போட்டி தூக்கி. ஆமா, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? விஷயம் அதுவா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க, வீட்டுக்கு வராதீங்க. எப்பவும் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குற பழக்கமே இல்ல. மட்டும் செய்வீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப திருப்தியாடா உனக்கு? நீ சிரிச்ச கழுத்த இருக்கிற, நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னது சகுனம்? அம்மா எதிரில வாமா. மகாலட்சுமி எல்லாம் நல்லா நடக்கணும். இவரை பார்த்தா நம்ம எஸ்ஐ ராஜன் மாதிரியே இருக்கே. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல, அவரை மாதிரியே இருக்காரு. நீ என்னடா மூஞ்சில தொப்பி மாட்டிருக்க? நான் கெட்டவன். என் பேரை கேட்டாலே நீங்க எல்லாம் ஆடிடுவீங்க. பார்த்த சாரதி. அலர்ஜி இருக்கிறதுனால தான் இதை வச்சிருக்கேன். நானும் ஒரு கெட்ட ரவுடி, எனக்கு அலர்ஜி கிடையாது. என்ன சரி, நீ போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. என்னால முடியாது, நீங்களே போய் கேட்டுக்கோங்க. அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன், விடு. அவங்க நம்ம கிட்ட தான் வராங்க போல இருக்கு. ஆமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நீ யாரா அத சொல்லு. உனக்கு கண்ணு தெரியாதா? இல்ல, நாங்க உன் முன்னாடி தானே நிக்கிறோம். நீங்க தானா? நாங்க தான். நீ முழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியே தெரியுதுடா. ஹலோ, சொல்டா, உங்களுக்கு யாரு வேணும்? எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். யோ, நாங்க 2 பேரும் பேர் எடுத்த ரவுடிங்க. சராசரியா எத்தனை பேருக்குடா உங்களை பத்தி தெரியும்? அந்த கணக்கு எல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல. பேசுறான், அவனை தூக்குங்கடா. மசாஜ் பண்ண அல்பம் அல்பம் 5 நிமிஷம் பாக்குறதுக்கு 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இதே பிரச்சனை தான். போஸ் குடுக்குற? டேய், அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பார்க்க வந்தாலும் உள்ளதான் இருக்கேன். 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? ஏய், எங்கடா கிளம்பிட்ட? ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருக்கான், பருத்தியூர் ராஜு. அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரை மீட் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போற? நீ யாரு? கண்டிப்பா தெரியணுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அவசியம் இல்ல. இவனுக்கு நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் அதை விட்டுட்டு மேட்ருக்கு வா. ஐயோ, என்ன பார்த்து பேசுறியா? ஒரு நல்ல லாட்ஜ் வேணுமே. லாட்ஜா? இந்த ஊர்ல இல்லையா? யோ, லாட்ஜ் புடிச்சு கொடுத்தா மட்டும் போதும், உள்ள என்னெல்லாம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். விஷயம் அதானா? ஆமையா, வீடு வேணும்னா நான் வீடுனா கூட எனக்கு ஓகே தான். ஹலோ, என்னய்யா? ராஜுவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கையடியா. நாங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்போம். யோ,
குடியா கூச்சப்படாத. சரி சரி. யோ மத்தவங்க மாதிரி இந்த எச்ச கொடிக்கு அழையிற போலீஸ்காரன் இல்லையா நானு? மூடிய திறந்தா போதும், அப்புறமா தான் மாறுவேன். அதான் என் உண்மையான போலீஸ்காரன். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் ராசிக்கு ஓசியில சரக்கு கிடைக்குன்னு போட்டிருக்கான். இந்தாங்க இதையும் கும்பிடு ஏத்துங்க. எத்தனாவது ரவுண்டு? இதோட சேர்த்தா 8. நல்லா எண்ணிக்கையா? 5க்கு மேல போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. அவ்வளவுதானே உன் ஓகே, மேல? ஓகே. 5க்கு மேல இவருக்கு என்ன தெரியாது. ஆனா புள்ள மட்டும் 6 பேத்துட்டாரு. அடிங்க. போடு, சரியாதுதான். அதெல்லாம் போகட்டும். சரி, வீட வாடகை எடுத்திருக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்திசாலித்தனம். அப்புறம் எத்தனை நாள் டேரா போட போறீங்க? இந்த சரக்கு காலியாகிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏடா இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன்டா. நாங்க நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் இங்கதான் டேரா. பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவர் இல்ல எங்க எஸ்ஐ. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன? அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா நீ தானே தப்புக்கு விட்ட. என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா, அது என்ன பேர் சொன்ன? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும். ஏன் பேரு இது? அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய் கேஸ போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளணும்? என்ன சொன்ன? ஒய் கேஸா? யாரையா சொன்னது? சும்மா ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஆதாரத்தோடய சாட்சியோடய தான் அரெஸ்ட் பண்ணாரு. யாரு சாட்சி? என்ன எவிடன்ஸ்? என்ன சாட்சியா? நான் வேணா சொல்லட்டுமாயா? சொல்றா, போலீஸ் தான் சும்மாவா? நீ ஒண்ணுனா சொல்லிக்கிட்டாரு. ஆனா 5 விஷயத்துக்கு மேல சொல்லாதடா ஓனா முஞ்சி. நம்பர் 1 முருகன். அவன் தானே அன்னைக்கு முதல்ல பார்த்தது. அதேதான். அப்புறமா ரெண்டாவது இங்க அசிங்கப்படுத்திராத. இல்லையா, இங்க வா. அந்த பலான பார்ட்டி சுசிலா. சொல்லக்கூடாது சொன்னல. அப்புறம் நம்பர் 3 முருகன் எழுதின கடிதாசி. எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல? அதேதான். டேய் ஓனா முஞ்சி, என்னடா நீ பாட்டுக்கு போலீஸ் ரகசியம் மொத்தத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்க? இந்த விஷயம் எஸ்ஐ ராஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும்னு உனக்கு தெரியல? சாட்சியும் ஆதாரமும் கோர்ட்டுக்கு போலனா உங்க சார் என்னைய புடுங்குவாரு. அது வந்து உலகம் மாறதுக்கு 2 ஃபுல்லா காலி. பாவீங்களா? அதையும் எடுத்துட்டானுங்களா? கடையை காலி பண்ணிட்டாங்களே. நாடா போலீஸ்ன்ற ஒரு மரியாதை எல்லாம் பாட்டில் எடுத்துன்னு போறீங்க? நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாப்பலாம். கூப்பிட்டானுங்களா? அதே மன பிராந்தி. கூப்பிட்டானு சொல்ல மாட்டியா? என்ன இது தடுக்குது? யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா 2 வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க. ஆனா இனிமேல நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. பொய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தியூர் ராஜுவை நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதிதான். இப்படி போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. வாடா. நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல, முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யாரு? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்கெல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேரை கேட்டதும் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம், வந்ததுக்கு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா என் போது தம்பி. மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தியா? நீங்க தானே? அறிவு கட்டவனே அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த மூஞ்ச பார்த்தா. உதவாங்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தலைநகரத்திலே பெரிய தலை. சும்மா கிடுகிடுன்னு நடங்க. அவர் பேரை கேட்டால 9 கொலை கேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ப்ட் மர்டர். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற. இனிமே பொண்ணுங்களை ரோட்ல வழி மறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. மடக்குவோம், மிரட்டுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணு வீட்டுல வச்சு பூட்டிக்கியா?
இல்லன்னா ஒண்ணு பண்ண, முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னதான். உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவை வெளியில கொண்டு வருவான்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. எடுறா கார என்னடா சொன்ன? அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். ஐயோ, பூனைக்குட்டி. உடம்பெல்லாம் வலிக்குது, வாடா போலாம். சார் சார் ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? அது வந்து யோ நீயே திறந்து விட்டியா? குளிருதுன்னு சொன்னா அதனால போர்வை கொடுத்தேன். சார், இந்த ரவீந்திரனை இல்ல உங்க ஓனனை எப்படியாவது காப்பாத்தணும். நான் இதுல தலையிட்டா உனக்கு டிஸ்மிஸ் நிச்சயம். நான் தலையிடல, உனக்கு சஸ்பென்ஷன் தான். எது வேணும் உனக்கு? தலையிட வேண்டாம். நான் தலையிட மாட்டேன். தோஷம். சார், எல்லாரும் வந்திருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையாகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உனக்கு இங்க இருந்து சீட்டு கிழிஞ்சிடும். சீட்டை கிழிச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓனா ஓரமா உட்காந்து தண்டால இருக்கும். இது எத்தனாவது வாட்டி அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறது? கணக்கு வழக்கே இல்ல சார், நிறைய தடவை கணக்கெல்லாம் இருக்கு சார். 33. 33? அது எப்படியா கரெக்டா கணக்கு சொல்ற நீ? நேத்து ராத்திரி வரைக்கும் 32 சொல்லிட்டு டியூட்டில எத்தனை பேர் இருந்தீங்க? 3-4 பேர் இருந்தாங்க சார். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். எந்த அறிவாளி அவனை தப்பி விட்டது? குளிர் ஜோரம் அடிக்குது, போர்வை வேணும்னு கேட்டா கொடுத்தேன். எதுக்கு இருந்தாலும் இங்க வச்சுட்டீங்க? துரத்தி விடுங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன் சார். எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆமா, உன் பேர் என்ன? ரவீந்திரன். ஓனா ரவீந்திரன். அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. என்னைய விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷட் அப். கம் ஆன். சார், என்ன கேட்டியாவனா? இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீ ஸ்டேஷன்ல இருப்ப. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முள்ளு வேலையை தேடிக்க. நான் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. திருப்பதி கோயில். அம்மா தாயே. கண்ணை கட்ட வச்சிட்டானே. அவன் முன்ன மாதிரி இல்ல. இப்ப ரேட்டெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டா. உட்காரு. நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ள போந்துட்டாங்க? ரைடா? ஆமா. ஐயோ, இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேரு சசி தானம்மா? ஆமா சார். அம்மா, என்ன வேலை செய்யறாமா? அவன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்பா வருமானமே கிடையாது. நீ என்ன வேலை செய்யறமா? பையனை பத்தி மட்டும் கேளு, அவங்கள கொடையாத. சரி, அவனை கூப்பிடுமா. அட, உன் பையனை கூப்பிடுமா. இப்ப இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தானே எஸ்கேப் ஆனா. என்ன காரணம் சொல்லிட்டு போனா? ஃப்ரெண்டோட கல்யாணம். ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் அவன் போயிருக்கான். அதானே சொல்ல முடியும். ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்ல முடியும். சார், என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாயா. பார், அவன்கிட்ட சொல்லி வை. எங்க கிட்ட இருந்தா அவனால தப்பிக்கவே முடியாது. யோ, மேல வந்து முட்டாதியா, தள்ளி வாயா. நீ இப்ப சொன்ன 2 விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. ஆட கடவுளே. சரிதான். பாரதி, வண்டியில ஏறு. நான் வீட்டுல விட்டுறேன். வேணாம், நானே போய்க்கிறேன். அப்ப சரி. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா அந்த பருத்தியூர் ராஜுவை? கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுவானா? அது மட்டும் என்னது? மோர். என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? போ. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒண்ணு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது. வேற எதையும் நான் பார்க்கலையே. பாத்திருக்க. பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பாத்திருக்க. சத்தியமா நான் பார்க்கவே இல்லை சார். பாத்திருக்க? பார்த்தேன். ஆமா.
அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டை கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோ மொட்டை கடிதாசி வேண்டாம். செக்ஷன் 303 செக்ஷன் 407 செக்ஷன் 121 போட்டாதான் எல்லாம் சரியா வரும். அன்னைக்கு அந்த யானையை பத்தி பேசும்போது கூட நீங்க இதே நம்பர் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இதே நம்பர் இதே நம்பரா? ஆ. அது 121 ஃபாரஸ்ட் ஆக்ட், இது 121 டொமஸ்டிக் ஆக்ட். அப்படியா? 64 சுப்ரீம் கோர்ட் உனக்கு தெரியுமா? தெரியாது. 21 லா தெரியுமா? இல்ல. ஹைட் ஆக்ட், 123 அக்ரிமெண்ட், நியூக்ளியர் டாக்ஸ், பிபி அவைலபிள் பிபி. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டா ஏன் பொழப்பு நாரு? ஆமா. இப்போ சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல வாதாடினதா சொல்றீங்க, ஆனா ஒரு கேஸ்ல கூட ஜெயிக்கல நீங்க. குட் கொஸ்டின். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆமா. மத்தவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனாலதான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடுவோம். உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேர்ல. ஆமாமா. ஐயோ, அது என் பேர் இல்ல. என்ன ஐயா? ஆமா, உன் பேர்ல தான். டேய், நீ போய் 3-4 வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீ மறந்திருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலையும் உதைச்ச உதையிலையும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல. யாருக்காக செஞ்சாங்க? பருத்தியூர் ராஜுவுக்காகத்தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த பிரஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நில்லு. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துரு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத.